மகளே, இந்த வீடியோ தயவு செய்து இந்த பெண் சுதந்திரம், அடுத்த இந்த என்ன இருக்கு ஃபெமினிசம் பேசியதெல்லாம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா உங்கள்ட்ட எனக்கு அடி வாங்க நேரம் இல்ல. சரியா? நான் என்னன்னா, இப்போ ஒரு மாடர்ன் ஸ்டைல்ல சாரி கட்டணும் பொண்ணுங்க. அது எப்படின்னா, இப்படி போட்டுட்டு, அது ஒரு கிளாத். அந்த கிளாத்ல உள்ள சாரி அந்த கிளாத்ன்னு இல்ல. இப்ப மேக்ஸிமம் இப்படி எல்லாரும் மாடல்ல தான். ஸ்டைல் மாடல். இந்த இடம் இப்படி இருக்கும். ஒரு சைடுல இப்படி இருக்கும். இந்த இடம் டைட்டாவே வெளியில இருக்கும். அப்படி இருக்கும்போது, அது அவங்கள பொறுத்தவரை மாடல், ஸ்டைல். எல்லாரும் பார்க்கணும். அது ஸ்டைல் வேற எல்லாரும் ரசிக்கணும்னு சொல்லி அவங்க கட்டியது. ஆனா அதே நேரம் ஒரு பையன் அத பார்த்தான்னு வச்சுக்கோங்க. இப்படி பாக்க, சூப்பர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானேங்க சோலி முடிச்சு. இந்த பையல கண்ண பாருங்க, எங்க பாக்கியான்னு பாருங்க, வழங்குவானே அந்த இது பொண்ணுங்களே பார்த்து பையல தீர்த்து தள்ளுவோம் அதோட. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சாரில இந்த சைடுல ஒரு கரை இருக்கு. கரம். இந்த கரை இருக்கு. இந்த கரத்துல மாடல் இருக்கும். அந்த மாடலு இங்க இப்படி வெளியில வந்து இப்படி தெரிஞ்சா சூப்பரா இருக்கும். சாரி சூப்பரா இருக்கும். ஆனா, இப்ப உள்ள மாடல்ல அப்படியே தெரியாது. எல்லாத்தையும் அப்படி கொண்டு போய் எஞ்ச சுருட்டி வச்சுட்டு இங்க தெரியும். இப்ப இங்க தெரியும்போ, வெளியில ஆப்போசிட்ல இருந்து யாராவது பார்த்தா திடீர்னு பார்க்க தான் செய்வேன். ஏன்னா பொண்ணுங்களே அது ஸ்டைல் மாடல்னு சொல்லிட்டு தான் அத போடுது. சரியா? பொண்ணுங்களே அது ஸ்டைல் மாடல்னு சொல்லிட்டு தான் அத போடுது. அப்ப பசங்களும் திடீர்னு யாராவது ஒருத்தன் பார்த்தா பார்க்க தான் செய்வேன். அது நம்ம இனி பொண்ணுங்களையும் தப்பு சொல்ல முடியாது, பசங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சுதந்திர உலகம். பொண்ணுங்கள எப்படி வேணும்னா ட்ரெஸ் போடலாம், பசங்கள எப்படி அதுக்கும் பையில நீ கண்ண நோண்டி எடுத்துட்டு நடக்க முடியும். இல்லல்ல. சரி ஓகே. அத விடுங்க. அதனால நான் இப்ப என்ன தெரியுமா சொல்ல வரேன்? ஒரு பொண்ணுக்கு துணி போடியது இல்ல சுதந்திரம். பெண் சுதந்திரம். அவ பண்ணிய துணிச்சலான விஷயத்துல இருக்கு. அ அவ ஒரு விஷயம் பண்ணும்போது, ஊரா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், "வா! அப்பா! ஒரு பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா" அப்படின்னு பெருமைப்படணும். அதுதான் பெண் சுதந்திரம். சரியா? ம். புரிஞ்சிருக்கும் நம்பியேன்.